பாஜக நடத்திய வேல் யாத்திரைக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் இப்போது கூறுகிறார், நாங்களும் சாமி கும்பிடுகிறவர்கள்தான் என்று. ஈரோடு அருகே கூட்டத்தில் மாநில தலைவர் எல். முருகன் ஆரவார பேச்சு. ஈரோடு மாவட்டம் அரச்சலூரில் நடைபெற்ற பாஜக கூட்டத்தில் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து நூற்றுக்கணக்கானோர் இணைந்தனர். மாநில பாஜக தலைவர் எல். முருகன் அவர்களின் முன்னிலையில் கட்சியில் இணைந்த திமுகவினர் இவ்வளவு நாள் நாங்கள் இந்து விரோத கடவுள் விரோத திமுகவிலிருந்து வாழ்க்கையை வீணாக்கிவிட்டோம் என்று வருத்தத்துடன் கூறினர். மேலும் நாட்டில் ஊழல் இல்லாத பொறுப்புடன் செயல்படும் ஒரே கட்சி, ஆன்மீக உணர்வுடன் செயல்படும் கட்சி பாஜக மட்டும்தான். அதனால் இந்த கட்சியில் இணைந்ததாக கூறினர். கூட்டத்தில் மாநில பாஜக முருகன் அவர்கள் பேசுகையில், தமிழகத்தில் பாஜக எழுச்சி பெறுவது திமுகவிற்கு பிடிக்கவில்லை. தமிழகத்தில் பாஜக மலர வேண்டும் என மக்கள் தீர்மானித்துவிட்டனர். ஏனெனில் ஆற்றல் மிக ஊழலற்ற ஆட்சியை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கி வருகிறார். அதனால் தமிழகத்தில் மக்கள் மத்தியில் பாஜக மீது அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது என்றார். இன்று கன்னியாகுமரி முதல் சென்னை வரை கட்சியில் தினமும் பல புதியவர்கள் ஆயிரக்கணக்கில் இணைந்து வருகின்றனர். அதற்கு காரணமும் பிரதமர் மோடி அவர்களின் மீது தமிழகத்தில் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையே காரணமாகும் என்றார். மேலும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் கந்தசஷ்டி கவசத்தை மிகவும் கேவலமாகவும் ஆபாசமாகவும் பேசி நம் தமிழ் இந்துக்களை கருப்பர் கூட்டமும் அதன் பின்னால் உள்ள திமுகவும் கொச்சைப்படுத்தின. இதை யாராவது தட்டி கேட்டார்களா? நாம் தான் தட்டி கேட்டோம். ஆனால் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படவில்லை. இதை கண்டித்தும் திமுகவின் பல்வேறு முரண்பாடுகளை கண்டித்தும் நாம் நடத்திய வேல் யாத்திரைக்கு தமிழகத்தில் முருக பக்தர்கள், பெண்கள், இளைஞர்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பு ஏற்பட்டது. வேல் யாத்திரை கட்சிக்கு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. வேல் யாத்திரையால் இந்துக்கள் ஒன்றுபட்டார்கள். இளைஞர்கள், தாய்மார்கள், பக்தர்கள் என அனைவரும் பிரிந்து அங்கிருந்து நம் பக்கம் வந்துவிட்டார்கள். பாஜக ஏற்படுத்திய இந்த எழுச்சியை கண்டு பயந்து நடுங்கும் மு.க. ஸ்டாலின் இப்போது கூறுகிறார், நாங்களும் சாமி கும்பிடுகிறவர்கள்தான் என்று. இதற்கு காரணம் நாம் நடத்திய வேல் யாத்திரை தான் என்றார். மேலும் விவசாயிகள் பிரச்சனை, பட்டியலின மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் பிரச்சனை, கடவுள் நம்பிக்கையில் முரண்பாடு என அனைத்திலும் எப்போதும் இரட்டை வேடத்துடன் திமுகவும் ஸ்டாலினும் செயல்படுகின்றனர். பட்டியலின மாணவர்களுக்கு பாஜக அரசு உதவித்தொகையை நிறுத்திவிட்டது என்று பொய் பிரச்சாரம் செய்தனர். ஆனால் நம் பிரதமர் மோடி அவர்கள் 4 கோடி பட்டியலின மாணவர்களுக்கு 59,000 கோடி ஒதுக்கீடு செய்து உயர்கல்வி பெற வழி செய்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு அறிவித்த ரூபாய் 6,000 உதவி திட்டம் தமிழகம் முழுவதும் அனைத்து விவசாயிகளையும் அடைந்துள்ளது. எனவே தமிழகத்தில் பாஜகவின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. பிரதமர் மோடி அவர்கள் செய்த திட்டங்கள் அனைத்தையும் மக்கள் முன் கொண்டு செல்வோம். அனைவரும் கடினமாக உழைப்போம், வெற்றியை அடைவோம். இவ்வாறு முருகன் அவர்கள் எழுச்சியுடன் பேசியது தொண்டர்களிடையே மிகப்பெரிய கரகோஷத்தை ஏற்படுத்தியது.